சினிமாவில் உதவி இயக்குனராக பயணத்தை தொடங்கிய ஆகாஷ் சட்டென்று தயாரிப்பாளராக உயர்ந்தது எப்படி? முதலில் யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்? விரிவாக பார்க்கலாம். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் PRR ஸ்வர்ண மாளிகை என்ற நகைக்கடையை நடத்தி வரும் பாஸ்கரனின் மகன்தான் ஆகாஷ் பாஸ்கரன். PRR ஸ்வர்ண மாளிகை தவிர்த்து ஸ்ரீ வேலவன் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் ஆகாஷின் தந்தை பாஸ்கரன் நடத்தி வருகிறார். கல்லூரி படிப்பை முடித்து சினிமா ஆசையுடன் சென்னை வந்த ஆகாஷ் இயக்குனர் விக்னேஷ் சிவனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பிரபல தொழிலதிபர் ரங்கநாதனின் மகளுடன் திருமணம் நிச்சயமான பிறகு ஆகாஷ் டான் பிக்சர்ஸை தொடங்கி திரைப்பட தயாரிப்பாளராக உருவெடுத்தார். திருமணத்திற்கு பிறகு அடுத்தடுத்து பெரிய நடிகர் படங்களை ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்க தொடங்கினார். தனுஷின் இட்லி கடை திரைப்படம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய நிலையில் அந்த படத்தை தயாரிக்கும் பொறுப்பை ஆகாஷ் ஏற்றுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களான சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்புவை வைத்து ஒரே நேரத்தில் ஆகாஷ் படம் தயாரித்து வருகிறார். இந்த திரைப்படங்களுக்கான பட்ஜெட் சுமார் 400 இருந்து 500 கோடி வரை இருக்கும் என்று திரைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் வீடு உள்ளிட்ட 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். டான் என்ற பெயரில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருபவர் ஆகாஷ் பாஸ்கரன். தொழிலதிபர் பாஸ்கரனின் மகனான இவர் திடீர் திரைப்பட தயாரிப்பாளராக மாறியுள்ளார். ஒரே நேரத்தில் சிம்புவின் திரைப்படத்தையும் இயக்குனர் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஆதர்வா நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படத்தையும் பெரும் பொருட்செலவில் தயாரித்து வருகிறார். இது தவிர நிதி நெருக்கடி காரணமாக நடிகர் தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை திரைப்படத்திற்கு பிரச்சனை ஏற்பட்ட போது உதவி செய்துள்ளார். இந்த 3 படங்களுக்கு மட்டுமே சுமார் 500 கோடி ரூபாய் வரை செலவாகி இருக்கும் என்கிற அடிப்படையிலும் குறைந்த காலத்தில் தமிழ் திரைத்துறையில் பெரிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்து பல திரைப்படங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இதற்கெல்லாம் மூலதனம் எங்கிருந்து வந்தது? சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என்கிற அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.